الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய எல்லா நபிமார்களுக்கும் தலைவராகிய எல்லா நபிமார்களை விடவும் சிறப்பு மிக்கவர்களாகிய இந்த உலகத்திலே எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சிறந்த படைப்பாகிய எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் குறிப்பாக இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசருமாகிய அல் குதுபுர் ரப்பானி வல் கௌது ஸமதானி ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் ஏனைய நபிமார்கள் சஹாபாக்கள் வலிமார்கள் முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல்லாசியும் நல்லருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய்
نويت الاعتكاف في هذا المسجد لله تعالى அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளிவாயிலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்ல உபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய சிறந்த படைப்பு நாம் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலேயே ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைப்பினங்களில் சிறந்தவர்களாக படைத்துவிட்டு மனிதர்களிலேயே மிகவும் ஏற்றமும் சிறப்புக்கும் புகழுக்கும் உரியவர்களாக ரப்புல் ஆலமீன் கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களை தேர்ந்தெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் தோன்றினாலும் அவர்களுக்கு எத்தனையோ சமுதாயத்தினர்கள் இதற்கு முன் வாழ்ந்து சென்றாலும் இறுதியாக என்னுடைய உம்மத்தினர்கள் இறுதியாக வந்த என்னுடைய உம்மத்தினர்கள் தான் எல்லா உம்மத்தினர்களுக்கு முதல் சொர்க்கம் செல்லுகின்ற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்று எங்களை பற்றி கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு பெருமதி மிக்கவர்கள், எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். ஆனால் நாங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாத்தான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்ல எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கப்பட்ட நபி என்றால் பாவங்கள் செய்ய செய்ய அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள் வந்துவிடும். முன்பின் பாவங்களை விட்டும் அல்லாஹு தஆலா எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாத்தான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டவனே என்று சொல்லி அவர்கள் என்ன தௌபா செய்யாமல் இருந்தார்களா? இஸ்திக்பார் செய்யாமல் இருந்தார்களா? வணக்க வழிபாடுகளில் அவர்களை அடிக்க இந்த உலகத்தில் ஒரு மனிதரை காட்ட முடியுமா? இவ்வளவெல்லாம் செய்த எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்துடைய வேந்தர். சொர்க்கமே அவர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அப்படியான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு சிரமப்பட்டார்கள். ஒன்றா இரண்டா எத்தனை வகையான சிரமங்களையும் கஷ்டங்களையும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பட்டார்கள். சொந்த ஊரிலிருந்து 14 தடவை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொலை முயற்சி. சகோதரர்களே, 1 2 அல்ல, 14 தடவை எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொலை முயற்சி. சொந்த ஊரிலே, எந்த ஊரிலே அவர்கள் பிறந்தார்களோ அந்த ஊரை விட்டு துரத்தப்படுகின்ற ஒரு தருணம். அதே ஊரிலே அவர்கள் சிறையிடப்படுகின்றார்கள். சகோதரிகளே,
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களை ஏற்றவர்களும் அவர்களுக்கு ஆறுதல் வழங்கியவர்களை எல்லாம் சிறையிலிட்டு அந்த நேரம் சஹாபாக்களுடைய பிள்ளைகள் மலம் கழிக்கும் பொழுது ஆடுகளுடைய விட்டைகளை போன்று கழித்தார்களா? ஏன் தெரியுமா? சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் சஹாபாக்கள் இளைய தண்ணீர்ல தொட்டு சாப்பிட்டாங்களாம். எப்படியான ஒரு நேரம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இரவு நேரத்தில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒளித்து ஒளித்து மறைமுகமாக வந்து இஸ்லாத்தை சொல்றதுக்காக வேண்டி வந்து கொண்டிருப்பார்களா? அல்லாஹு தஆலா அருள்மறையிலே எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி சொன்னார். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களது நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தவில்லையா? தன்னுடைய ஹபீபுடைய நெஞ்சை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கினோம் நபியே. உங்களது சுமைகளை எல்லாம் இறக்கிவிட்டோம். எப்படிப்பட்ட சுமை என்றால், அல்லதி அன்கத தஹரக், எந்த சுமையினால் உங்கள் முதுகு பாரமாக இருந்ததோ அந்த சுமைகளை எல்லாம் இறக்கி விட்டோம் நபியே. உங்கள் கீர்த்தியை நாங்கள் உயர்த்தி விட்டோம் நபியே, உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம் நபியே. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் எவ்வளவோ தியாகங்கள் செய்தார்கள் சொர்க்கத்துடைய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை கஷ்டங்கள் தியாகங்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் நபியே. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனத்துடைய உங்கள் புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான் அல்லவா? அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய நாமத்துக்கு அடுத்ததாக, நாம் கலிமா சொல்வதென்றால் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு அடுத்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னால்தான் அவர் ஈமான்தாரியாக முடியும். அதானுடைய தொழுகையுடைய அழைப்பிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி அதான் சொன்னால் அடுத்தது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தொழுகையுடைய அதானுடைய அழைப்பில் அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு அடுத்து தன்னுடைய ஹபீபுடைய நாமத்தை அல்லாஹ் சேர்த்தான். உங்களோட புகழை நாங்க உயர்த்தி விட்டோம் நபியே. தொழுகையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் சலாம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சலாம் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத் ஓத வேண்டும். இல்லை என்றால் தொழுகையே கூடாது. ஜனாசா தொழுகையிலே 4 தக்பீரில் முதலாவது தக்பீரில் அல்ஹம்து சூராவை ஓதிவிட்டு 2வது தக்பீரில் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரில் ஸலவாத் சொல்ல வேண்டும். சொல்லவில்லை என்றால் ஜனாசா தொழுகை நிறைவேற மாட்டார். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நாமத்தை அல்லாஹ் சேர்த்தான். அவர்களுடைய புகழை உயர்த்தி கொண்டே இருந்தார். நாங்கள் அவர்கள் பேரிலே ஸலவாத்து ஓத வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கட்டளையிட்டார். நாம் ஸலவாத்து ஓதுவதினால் அவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. நாம் ஸலவாத்து ஓதுவதினால் நாம் எம்மை சிறப்பின் பக்கம் சேர்த்துக் கொள்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவே. இப்படியெல்லாம் செய்யப்பட்ட எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே கஷ்டத்தில் தான் லேசி இருக்கிறது நபியே,
புகழையே உயர்த்தி விட்டார். சொர்க்கத்துடைய வேந்தர், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கஷ்டத்தில் தான் லேசி இருக்கிறது நபியே என்கிறான் அல்லாஹ் தஆலா. திரும்பவும் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக நபியே கஷ்டத்தில் தான் லேசி இருக்கிறது நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சகோதரர்களே, இந்த உலகத்தை அடைவதாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையை அடைவதாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படாம தியாகம் செய்யாம எதையும் லேசா அடைய முடியாது. உலகத்தில ஒருவர் செல்வத்தை அடைவதா இருந்தாலும் சரி, ஹலாலான முறையில செல்வத்தை அடைவதை பற்றி நான் சொல்கிறேன். ஹராமான முறையில பல வழிகளா வச்சிருக்கலாம், அதுக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்ல வேண்டும். ஹலாலான முறையில செல்வத்தை அடைவதாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையில முன்னேறுவதாக இருந்தாலும் சரி, டாக்டராக ஆக வேண்டுமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பொறுப்பு அடைய வேண்டுமா இருந்தாலும் சரி, எதை எடுத்தாலும் கஷ்டப்படணும். நாளை மறுமையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டுமா, கஷ்டப்படணும். கபூர்ல நிம்மதியா இருக்க வேண்டுமா, கஷ்டப்படணும். ஏன்? சொர்க்கத்துடைய வேந்தருக்கே அல்லாஹ் சொல்லிவிட்டான், கஷ்டப்படாம எதையும் அடைய முடியாது நபியே. எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்துடைய வேந்து, அவங்களோட நாவால சொர்க்கத்தை கொண்டு சில சஹாபாக்களுக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஒன்றா இரண்டா? சகோதரர்களே, பெரியோர்களே, பிறந்த பரம்பரையாக ஆட்சி செய்த சொந்த ஊர் மக்காவுடைய கிங், சொந்த பாட்டனார் அப்துல் முத்தலிப், மக்காவுடைய கிங்குடைய பேரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கே சொந்த ஊர்ல இடம் இல்ல, மக்காவை விட்டு போகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய போர்டருக்கு வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள், மக்காவே, எனக்கு மிகவும் விருப்பமான பூமி நீ, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனால் அபயமளிக்கப்பட்ட பூமி நீ, ஆனால் இந்த மக்கள் என்னை விட்டு வைக்கிறார்கள் இல்லையே என்று தேமி தேமி அழுதுவிட்டு சொந்த ஊரை விட்டு மதீனாவை நோக்கி எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் மேற்கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு கவலை. யோசித்து பாருங்க. சொந்த ஊரில், பிறந்த ஊரில், பரம்பரையாக ஆட்சி செய்த ஊரை விட்டும் வெளியேறுவதென்றால் எவ்வளவு பெரிய துன்பமாக, துயரமாக அது இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. சொந்த மனைவியை, தன்னுடைய மனைவியாகி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை விட்டு கட்டப்பட்டு அப்படியான ஒரு துன்பத்திலும் கூட தன்னுடைய மனைவி உண்மையானவள் என்பதை தெரிந்தும் இதை அந்த மக்களிடம் சொன்னால் தன்னுடைய மனைவிக்காக வேண்டி இவர் வேண்டும் என்றே மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்ற ஒரு நிலைமை வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனம் வரும் வரை காத்திருந்து எவ்வளவு தியாகம் சகோதரர்களே. இப்படியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், துன்பத்துக்கு மேல் துன்பத்தோடு மதீனாவுக்கு சென்று மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், 313 சஹாபாக்களும் 1000 காபிர்களோடு சேர்ந்து 1000 காபிர்களுக்கு எதிராக போராடி அந்த யுத்தத்திலே அவர்கள் அன்று இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, ரப்பே, இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றார். இந்த பூமியிலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு ஜீவன் கூட இல்லாமல் போய்விடும் ரப்பே என்று கண்ணீர் வடித்து 1000 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து இறக்கி இந்த பத்ர் யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். 313 சஹாபாக்கள் காபிர்களோடு போராடி
அதிலே பெரும் 70க்கு மேற்பட்ட காபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இஸ்லாத்துக்கு அல்லாஹ் பெரும் கொண்ட வெற்றியை கொடுத்து விட்டான். காலம் கடந்து செல்கிறது சகோதரர்களே. ரமலானுடைய மாதத்தை அடைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதத்தை முடித்துவிட்டு நோன்பு பெருநாளும் கொண்டாடிவிட்டு ஷவ்வால் மாதத்துடைய பிறை 7 இப்படி ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஜும்ஆவை முடித்துவிட்டு மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே கேள்விப்படுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை அழித்தொழிப்பதற்காக வேண்டி 3000 காபிர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே 3000 காபிர்கள் உஹது மலை அடிவாரத்துக்கு கிட்ட நெருங்கி விட்டார்களாம் என்ற செய்தி வருகிறது. மஸ்ஜிது நபவிக்கும் உஹது மலைக்கும் சுமார் 5 கிலோமீட்டர் தான் சகோதரர்களே. 3000 காபிர்கள் மதீனாவில இருக்கிற எல்லோர்களையும் அழித்தொழித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் கொன்று விடுவோம் என்ற சதித்திட்டத்தோடு வந்து விட்டார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் 1000 பேரை தயார் செய்து விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹது மலை அடிவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. போற வழியில 1300 பேர்கள் விட்டோ வாங்கிட்டாங்க. முஹம்மதே நீங்க போங்க, எங்களுக்கு யுத்தம் செய்ய வர இயலாது. அப்பதான் விளங்கினது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நம்மளோட முனாஃபிக்கீங்களும் கூட இருக்கிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்குகிறது. வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர். நபியே, மனிதர்கள்ல சில பேர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வை கொண்டும் ஆகிரத்தை கொண்டும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிட்டு முஸ்லிம போல உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். வமாஹும் பிமுமினீன், அவங்க மூமின்கள் இல்ல நாயகமே, அவங்க முனாஃபிக்கீன்கள். அவங்க முஸ்லிம் போல இருப்பாங்க, அவங்க முனாஃபிக்கீன்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனமும் இறங்கியது. 300 பேர்கள் முனாஃபிக்கீன்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். 700 பேர்களோட உஹதை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, உஹது யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. உஹது யுத்தத்திலே அங்கே வெற்றி கொள்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் மும்முரமாக, ஏனென்றா பதிர்ல கலந்து கொள்ளாதவங்க எல்லாம் உஹதில கலந்து கொள்ளணும் என்று தகப்பன் சொல்றார் நான் தான் உஹதுக்கு போவேன், மகன் சொல்றார் இல்ல வாப்பா நீங்க இருங்க நான் தான் போவேன் என்று வாப்பா மகனுக்குள்ள போட்டி. அப்படி ஆசைப்பட்டு போனாங்க உண்மை மூமினான விசுவாசிகளான சஹாபாக்கள். யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. பதிரை போன்று வெற்றி வரப் போகிறது என்கின்ற நிலைமைக்கு யுத்தம். சில பேர்கள் யுத்தம்தான் வெற்றி பெறப் போகிறதே என்று கனிமத் பொருட்களை தேடி ஓடிவிட்டாங்க. கனிமத் பொருட்கள் என்றால் யுத்தத்தில கிடைக்கப்படுகின்ற பொருட்கள். இந்த நேரத்தை காபிர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சஹாபாக்கள் குறைந்த நேரம் இந்த முஹம்மதை கொன்று குமித்து விடுவோம் என்று அம்புகளினாலும் வாள்களினாலும் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, எங்கள் உயிரிலும் மேலான சொர்க்கத்துடைய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சுற்றி 12 சஹாபாக்கள் வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தல்ஹல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படியான சஹாபாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களோடு அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாக்கள் சுற்றி கண்மணி நாயகத்தை வளைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற அம்புகளுக்கெல்லாம் தங்களுடைய கைகளை கேடயமாக பாவிக்கிறார்கள். இப்படி கேடயமாக பாவித்ததிலே அபூ தல்ஹல் அன்சாரி என்கிற சஹாபிக்கு ஒரு கை ஒன்றே சொத்தியாகி விட்டதாம். சகோதரர்களை, உஹது யுத்தத்தில்
கையை கொடுத்து கொடுத்து அவங்களோட கை ஒன்று சொத்தியாகி விட்டது. இப்படியான நேரத்திலே இந்த காபிர்கள் யோசிக்கிறார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியாவது இந்த முஹம்மதை கொன்று குமித்து விட வேண்டும். உஹது யுத்தத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சஹாபாக்களுக்கு வதந்தி வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று. அந்த அளவுக்கு கொடூரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காவிர்கள் குறிவைக்கிறார்கள். இந்த காவிர்கள் முடிவெடுத்தார்கள், அம்புகளினால் வாள்களினால் இவர்களை தாக்கி இனி ஒரு பயனும் இல்லை, இருக்கின்ற பெரும் பாறாங்கற்களை தூக்கி எறிவோம், அவருடைய மண்டையின் பக்கம் வீசுவோம், அவரை கொன்று விட்டுத்தான் நாங்கள் செல்லுவோம் என்று முடிவெடுத்து உஹது மலை அடிவாரத்தில் இருந்த கற்களை எடுத்து வீசுகிறார்கள் இந்த காவிர்கள். சகோதரர்களே, அந்த காபிர்களிலே இப்னு கமியா என்ற ஒரு காபிர் ஒரு பெரிய கல்லை எடுத்து எரிந்து கொண்டே இருக்கிறான் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், அவன் எரிந்த கல் ஒன்று எங்கள் உயிரிலும் மேலான சொர்க்கத்துடைய வேந்தர், உலகத்துடைய அருட்கொடை, பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே வந்து விழுகிறது. தலையில் விழுந்து தலையிலே கவசம் போட்டிருந்தார்கள். கவசத்தில் இருந்த 2 பெரும் ஆணிகள் அவர்களுடைய நெற்றியை பொளந்து கொண்டு செல்கின்றது. சகோதரர்களே, கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெற்றியிலே பெரும் ஆணி 2 ஏறிவிட்டது. கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? சொர்க்கத்துடைய வேந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. அல்லாஹ் சொன்னானே, நபியே, நிச்சயமாக கஷ்டத்தில் தான் லேசி இருக்கிறது நபியே. கஷ்டப்படணும், கஷ்டப்படாம எதையும் சாதிக்க முடியாது. தலையில 2 ஆணி ஏறிக்கொண்டிருக்கிறது. துடி துடித்து போனார்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த ஆணியை கலட்ட வேண்டும். கவசத்தை எடுத்தாங்க. ஆணி அப்படியே நெற்றியை பொளந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த ஆணியை நான் என்னுடைய பற்களால் கலட்டி எடுக்கிறேன். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, வலது பக்கத்தில் இந்த உஹது யுத்தத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தது நான் தான் அதை கலட்டுவேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அந்த சஹாபி தன்னுடைய பற்களால் கலட்டுகின்றார். சகோதரர்களே, ஆணி வந்தது. கூட அந்த சஹாபியுடைய வலது பக்க பல்லும் சேர்ந்து வந்து விட்டதா வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார்கள். இப்ப 2வது ஆணியை கலட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் கலட்டுகிறேன். அதையும் அந்த சஹாபி சொல்கிறார். அபூ அப்துல்லா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதையும் நான் தான் கலட்டுவேன். உங்களோட பல்லுதான் ஒன்று வந்து விட்டதல்லவா? அந்த சஹாபி சொல்கிறார், என்னுடைய வலது பக்க பல் தானே வந்து விட்டது, இடது பக்க பல் அப்படியே தானே இருக்கிறது என்று சொல்லி அதையும் அவரே கலட்டுகின்றார். சொர்க்கத்துடைய வேந்தர் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. தலையால இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. துடிதுடித்து போய் நிற்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட பக்கத்தில் அன்பு மகளார் பாத்திமா நாயகம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தந்தைக்கா எவ்வளவு பெரிய இரத்தமும் காயமும் என்று. அலி ரலியல்லாஹு தஆலா ஓடி போறாங்க. ஒரு கவசத்தை எடுத்துட்டு தண்ணீர் எடுப்பதற்கென்று தூரமான இடத்தில போய் தண்ணீர் எடுத்துட்டு வாரது, அவர்கள் தலையில ஊற்றுவது, திரும்ப தண்ணீர் எடுத்து வருவது, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பாய் ஒன்றை எடுத்து வந்து அதை பத்த வைத்து அதனுடைய சாம்பலை எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே அந்த சாம்பலால் தடவி விட்டார்கள். இரத்த ஓட்டம் கொஞ்சம் நின்று விட்டது. இப்ப இது முதலாவது காயம் உஹது யுத்தத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கஷ்டப்பட்டு தலையில காயத்தோடு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு காவிர் கல்லால் எறிந்தான். அந்த கல் வந்து எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்து விழுந்து 2 உதடுகளும் வெடித்து
பல்லொன்றும் உடைந்து கீழே விழுந்து விட்டது. சகோதரர்களே, பல் விழும் என்றால் எவ்வளவு பலமாக அந்த கல் வந்திருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாயில ரத்தம், பல்லும் உளுந்து கீழே விழுந்து விட்டது. சஹாபாக்கள் அந்த நேரத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான அந்த பரக்கத் பொருந்திய பல்ல தேடி அதை பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டார்கள். 1920 வரைக்கும் அந்த பல் மதீனாவிலே பாதுகாப்பாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 1920க்கு பிறகு அது துருக்கி மியூசியத்திலே வைக்கப்பட்டு இன்று வரைக்கும் அதை மக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்லும் உளுந்து உதடு வடித்து இரத்தத்தோடு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரண்டாவது காயம். மூன்றாவது காயம், எங்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இன்னும் ஒரு கல் ஒன்று விழுந்து கால்ல விழுந்து எழும்ப முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப முடியவில்லை. சொர்க்கத்துடைய வேந்தர், உலகத்துடைய அருட்கொடை, சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் ஹபீபுல்லா, ஹபீபுல்லா, ஹலீலுல்லா என்று இரண்டு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹபீபுல்லா என்று அல்லாஹ் அழைக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஹலீலுல்லா என்று அல்லாஹ் அழைக்கிறார். ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இமாம்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், ஹலீல் என்றாலும் உற்ற நண்பர் தான், ஹபீப் என்றாலும் உற்ற நண்பர் தான். ஹலீல் என்றால் தன் ரப்பு எவைகளெல்லாம் ஆசைப்படுவானோ அதை அவர் செய்வார், ஹலீல். ஹபீப் என்றால் தன்னுடைய நேசர் எதையெல்லாம் ஆசைப்படுவாரோ அதை ரப்பு நிறைவேற்றி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிருந்தால் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் பள்ளிவாசலுக்கு சென்றிருப்பீர்கள். அங்கே 2 கிப்லாக்கள் இருக்கும். என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கும் பொழுது மனசுல ஒரு ஆசை வந்துக்கு, கஅபத்துல்லாவை நோக்கி நம்ம தொழுதா இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில வச்சே அல்லாஹ் தஆலா அருள்மறை வசனத்தை இறக்கினா, நபியே உங்களுக்கு ஆசையா? நீங்க கஅபா முன்னோக்கி தொழ போறீங்களா? நீங்க இப்பொழுதே கஅபாவை முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள். அதே தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாவை முன்னோக்கி தொழுதார்கள். அதுதான் ஹபீபு ஆசைப்படுறதை எல்லாம் ரப்பு நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா அந்த ஹபீபுக்கே இந்த சோதனை என்றால் நாம யாரு சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கால்ல கல்லொண்டு விழுந்து எழும்ப முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு மேல ஏறி மலைக்கு மேல அந்த மலைக்கல்லுக்கு மேல ஏறி சாஞ்சு கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ். எப்படி இருக்கும் சகோதரர்களே? அந்த சஹாபிக்கு மேல ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கல்லுக்கு மேல சாஞ்சு கொள்றாங்க. நீங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போயிருந்தா உஹது மலை அடிவாரத்தில தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜியாரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு ரோட்டு கொஞ்சம் தூரம் போனால் எந்த கல்லில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருந்தார்களோ அதே கல் இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த கல் நறுமணமிக்கதாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதை பார்வையிட்டு விட்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில காயம், பல் விழுந்து உதடில கல் விழுந்து ரத்தத்தோட உதடு வடிச்சு, கால்ல காயம், கஷ்டத்தோடு சாஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் துடிதுடித்து போயிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் நாயகமே, எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கா எவ்வளவு கஷ்டம்? சொர்க்கத்தை கொண்டு சொர்க்கத்துடைய வேந்தர், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபியாகிய உங்களுக்கா நாயகம் எவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, இதை விட ஒரு கஷ்டத்தை இதற்கு முதல் நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா யா ரசூலல்லாஹ்? ஆயிஷா நாயகி கேட்டதுடைய நோக்கமே, இதற்கு முதல் இப்படி ஒரு கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க என்று எண்ணிட்டு தான் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, ஆமா ஆயிஷா, இதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை நான் இதற்கு முதல் அனுபவித்திருக்கிறேன் ஆயிஷா. அது எங்கன்னு தெரியுமா? தாயிப்ல ஆயிஷா. தாயிப் மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் கொடுக்க வேண்டும், நேர்வழியை அல்லாஹ் தஆலா கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோட தாயிபுக்கு போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப் மக்களை அழைச்சி ஒரு மலைக்கு மேல ஏறி சகோதரர்களே குர்ஆனைத்தான் ஓதினாங்க. வஸ்ஸமாஇ வத்தாரிக் وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ. இந்த சூறாவை முழுவதும் ஓதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனைத்தான் ஓதினாங்க. குர்ஆன் ஓதி முடிய அந்த தாயிப் மக்கள் கண்டதையெல்லாம் எடுத்து எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அடித்தார்கள் சகோதரர்களை. கல்லால் அடித்தார்கள், புல்லால் அடித்தார்கள், கையில என்னென்ன எல்லாம் கிடைத்ததோ அவைகளை எல்லாம் எடுத்து அடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. 53 வயது மனிதர், 53 வயது அன்று நடக்கும் பொழுது சில காபிர்கள் கூட கவலைப்பட்டார்களாம். 53 வயது மனிதருக்கு இப்படி போட்டடிச்சிருக்கிறார்களே, 53 வயது மனிதருக்கு இப்படி போட்டி அவர்கள் அடித்திருக்கிறார்களே என்று இஸ்லாத்தை ஏற்காத காவிர்கள் கூட கவலைப்பட்டார்களாம், அழுதார்களாம் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, தாயிபிலே இதை விட கஷ்டத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் என்றார்கள். யாருக்கு? சொர்க்கத்துடைய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டப்படாம எதையும் அனுபவிக்க முடியாது நபியே, கஷ்டத்தில் தான் லேஜிருக்கிறது நபியே. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்துடைய வேந்தர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டு கடைசி அந்த வருஷம் நோய்வாய்ப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே உறங்கிக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியில ஒருத்தர் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு அறைக்குள்ள போறாங்க. 2 ரக்காத் தொழுவது, அல்லாஹ்விடத்தில கையேந்தி கேட்பது, யா அல்லாஹ், என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை வருத்தத்தை எனக்கு தரப்பே. போறாங்க, தொழுவுற, 2 ரக்காத் தொழுவது, அல்லாஹ்விடத்தில கேட்பது, திரும்ப 2 ரக்காத் தொழுவது, இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க வாம்மா, நீ எந்த வருத்தத்தையா ரப்பிடத்தில கேட்கிறா? நான் ரப்பிடத்தில இந்த நேரத்தில் என்ன கேட்கிறேன் என்று தெரியுமா? முழு உம்மத்துடைய சக்கராத்தி வருத்தத்தையும் எனக்கு, எல்லாருடைய வருத்தத்தையும் எனக்கு தரப்பு. என்ற உம்மத்து கஷ்டப்படக்கூடாது, என்ற உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்று எங்களுக்காக வேண்டி துஆ கேட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் மரணித்ததின் பிறகு கபரிலே எங்களுக்காக வேண்டி உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் தன்னை பற்றி யா நப்சி யா நப்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை நினைத்து யா உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உம்மத்தினர்கள் நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இன்று எந்த அளவுக்கு என்றால், ஒரு காலம் இருந்தது முஸ்லிம்கள் என்றால் அந்நிய மக்கள் மதித்த சமுதாயம், முஸ்லிம்கள் என்றால் அப்படி ஒரு மரியாதை. முஸ்லிம்கள், ஒரு முஸ்லிம் ஹாஜியார் வீதியால வந்தால் அந்நிய மதத்தில் உள்ளவர்கள் கூட சாரணம் அடிச்சு கட்டிருந்தால் அதை சரி செய்து விட்டு முஸ்லிம் ஹாஜியார் என்றால் ஒரு மரியாதை, முஸ்லிம் மக்கள் என்றால் ஒரு மரியாதை. அப்படி எங்களுடைய மக்கள் வாழ்ந்ததினால்தான் இலங்கையில எங்க போங்கள், எல்லா இடத்திலும் அந்நிய மதத்தவர்கள் வாழ்கின்ற ஊரிலும் பசாரிலும் கூட கம்பீரமா பள்ளிவாசல்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. பேசினா உண்மை பேசுவாங்க, அநியாயம் செய்ய மாட்டார்கள், அட்டூழியங்களுக்கு துணை போக மாட்டார்கள்.
இன்றைக்கு எப்படி என்றா முஸ்லிம் என்றால் பெரும்பான்மையான முஸ்லிம் ஊர்ல தான் போதை கடத்தல் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. போதை இசுவன்றாக்கள் யாருன்னு பார்த்தா பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். சில இடங்கள்ல முஸ்லிம் பெரும் பெரும் பொறுப்புல இருக்கிறவர்கள், முஸ்லிம் பெரியார்கள், வெளியில சமூக சேவை, உள்ளுக்குள் போதை வியாபாரம். எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு எங்களுடைய சமுதாயம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய மதத்தவர்களுடைய ஊர் வளைத்து சுற்றி இருந்தாலும் நடுவிலே ஒரு முஸ்லிம் ஊர் இருந்தால் அந்த ஊர்களிலே அதிகமாக போதை பாவிக்கப்படுகின்ற ஊராகவும் போதை விற்கப்படுகின்ற ஊராக எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் ஊராயிருக்கும். அந்த அளவுக்கு எங்களுடைய சமுதாயம் கேடுகட்டு இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி எங்களுடைய சமுதாயம் எங்கள் சமுதாயத்தையும் கேவலப்படுத்தி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரையும் கலங்கப்படுத்துகின்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறார்களே. தன்னுடைய அற்ப சுகத்திற்காக வேண்டி, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தான் நல்லா இருந்தால் போதும், தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைத்தால் போதும், தனக்கு சொத்து கிடைத்தால் போதும் என்ற அற்ப எண்ணத்திற்காக வேண்டி அப்பாவி இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற சில போதை வியாபாரிகள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படியான கேவலமான தொழில்களுக்கு நீங்கள் கூட்டு சேருவது, இப்படியான போதை வியாபாரத்திற்கு கூட்டு சேருவது எவ்வளவு கேவலமான விடயம். இதன் மூலமாக சம்பாதித்து உங்களோட பிள்ளைகள் நல்ல முறையில் வருவார்களா? இந்த போதை வியாபாரம் செய்கிறவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தார்களா? நீங்கள் உங்களோட தொழிலுக்கென்று நீங்க செய்கின்ற இந்த ஐசா இருக்கட்டும், கேஜியா இருக்கட்டும், ஏனைய போதை வஸ்துக்களா இருக்கட்டும், இதை உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? உங்களோட பிள்ளைகளுக்கு மகனே பாவி என்று கொடுக்க முடியுமா? சகோதரிகளே, கண்ணியமானவர்கள், இந்த எந்த அளவுக்கு என்றா 15-16 வயது கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் இந்த போதை வஸ்துக்களால் அடிமையாக்கப்பட்டு வந்து சொல்கிறார்கள். 15 வயது இன்னும் முடியவில்லை, அந்த சிறுவன் சொல்கிறாராம், என்னென்ன எல்லாம் போதை வஸ்துக்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் நான் பாவிச்சுட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் நான் போட்டு பார்க்கல, ஊசி மட்டும்தான் நான் போட்டு பார்க்கல, மத்தெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் பாவிச்சிட்டேன். நம்முடைய சமூகம் போகின்ற நிலைமையை பாருங்கள். போதையின் காரணமாக பல பல ஊர்களிலே, எங்களுடைய ஊருக்கு அறியாமல் உள்ள ஊர்கள் எல்லாம் கேடுகட்ட கேவலமான அசிங்கமான நடக்கக்கூடாத விடயங்கள் எல்லாம் நடப்பதாக கேள்விப்படுகிறோம் அல்லவா? போதைக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் தாய் விளங்காது, சகோதரி விளங்காது, ஹராம் விளங்காது, ஹலால் விளங்காது, நாம போற பாதை என்ன என்று விளங்காது. இன்னைக்கு பாருங்கள் சகோதரிகளே, பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டால் நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கட்டும் என்று பார்க்கிறோம். பெரிய ஜட்ஜிர மகன், டாக்டர் மகன், பள்ளி தலைவர் மகன் போதைக்கு அடிமையாகவில்லையா? அங்கோட ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, எத்தனை எங்களுடைய அப்பாவி இளைஞர்கள் போதையில பாதிக்கப்பட்டு மென்டல் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், எங்களுடைய கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், எத்தனையோ நல்ல குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய வாலிபர்கள் இன்று போதைக்கு அடிமையானதினால், அவர்களை மனநோய் பிடித்ததினால் அவர்களை ஹாஸ்பிட்டல்ல சிறை கைதிகளை போன்று அடைச்சி வச்சிருக்காங்க. வெளியே வந்தா பிரச்சனை, குடும்பத்தில பிரச்சனை, பணம் கேட்கிறான், தாய்க்கு அடிக்கிறான், தகப்பனுக்கு அடிக்கிறான், அவனுக்கு தாயும் விளங்குதில்லை, தகப்பனும் விளங்குதில்லை. இன்னைக்கு சில பாடசாலை மாணவர்களும் பெற்றோர்கள் ஒழுக்கமற்றவர்களாக இருப்பதினாலும், சில இடங்களில உம்மம்மா அல்லது மற்றவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதினாலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் காலத்துக்கு காலம் பலி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதரிகளே, யார் உம்மத்து? சொர்க்கத்துடைய வேந்தர் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தியாகம் செய்து இந்த உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அப்படிப்பட்டவருடைய உம்மத்தினர்கள் நாங்கள் இன்றைக்கு கேவலப்பட்டு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் அதிகமானவர்கள், முஸ்லிம் ஊர்களை எடுத்தா ஏனைய ஊர்களை விட போதை வியாபாரிகளை பார்த்தா முஸ்லிம்களுடைய பேர் லிஸ்ட். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வருகிறார், கையில கழுத்தில பெரும் நகைகளோட,
அவர் இலங்கைக்கு வந்தால், முஸ்லிம் ஊருக்கு போனால் பாதுகாப்பாக இருக்கும் என்று வந்து ஒரு ஆட்டோக்காரன் ஆட்டோவில் ஏறிட்டு போறார். அவர் மாஷா அல்லாஹ் போட்டெல்லாம் போட்டு ஒரு பெரிய முஸ்லிம் ஆட்டோக்காரர் போயிட்டு, முஸ்லிம் ஆளுதான ஏறி இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கும் என்று அங்க போனா ஒரு தெம்பிலி ஒன்றுதான் வாங்கி கொடுத்தானா அந்த முஸ்லிம் ஆட்டோக்காரர். சில மணித்தியாங்கள் கழித்து அந்த வந்த வெளியூர் பயணி கண் விழித்து பார்க்கிறார். கையில கழுத்தில இருந்த அந்த தங்க ஆபரணத்தையும் காணல. கேட்டா ஒரு முஸ்லிம் போய் தான் இதை செய்தார் என்று. எவ்வளவு கேவலம் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். எங்கள் சமூகத்துக்கே கெட்ட பேரை சில பேர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தை யார் சுமப்பது? இந்த பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமான செல்லம் கொடுத்ததினால் படித்தவர்கள் கூட இன்று தன்னுடைய பிள்ளைகளை போதைக்கு அடிமையாகி வீதிகளிலே விழுந்து கிடப்பதும், சில இடங்கள்ல பயணங்கள் போனால் மெயின் ரோட்ல ஜனாசாக்கள் மாறி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகியதினால். இன்று எமது ஜனாதிபதியுடைய போதைக்கு எதிரான இந்த சட்டத்தின் காரணமாக போதை வஸ்துக்கள் விற்பனை முகவர்கள் கடுமையாக அவர்கள் பயந்து கொண்டு செய்வதனால் இன்று போதை வஸ்துக்களுக்கு விலையும் அதிகரித்து விட்டதா. ஏனைய ஊர்கள் முஸ்லிம் பிரதேசம் பேருவலை காலி போன்ற எங்களுடைய பாரம்பரியமான முஸ்லிம்கள் வாழ்கிற இடத்தில் கூட அந்த போதையுடைய விலைகள் 2000 விற்கப்பட்டது. இன்று 8000 10,000 வரைக்கும். அதற்கு சாமான் இல்லையா, அவருடைய பொருள் இல்லையா. அது இல்லாததினால் தற்கொலை செய்து 5 வாலிபர்கள் 2 மாதத்துக்குள் 17 வயதுக்கு உட்பட்ட முஸ்லிம் வாலிபர்கள் மரணிச்சிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் சகோதரர்களே. ஆனால் முஸ்லிம்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வைத்திருக்கிறார் ஜனாதிபதி. பௌத்த மதகுருவிடம் செல்கிறார். முஸ்லிம் மௌலைமார்கள் போதையோடு சம்பந்தப்பட்டவர்கள், போதை வியாபாரிகளை எங்கள் ஜனாசா மையவாடியில் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று முஸ்லிம் மௌலைமார்கள் கூறுகிறார்கள். பௌத்த நீங்களும் கூறுங்கள் என்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் சமூகத்திலே இப்படியான கேடுகட்டு, எங்கள் சமூகத்திலே இப்படியான ஒரு காலம்தான் போதை என்றால் மதுபானத்தை மட்டும் அறிஞ்சிட்டு வருவார்கள். இன்றைக்கு என்னென்ன பேர் வேணுமோ அத்தனை பேர்ல இன்றைக்கு போதையுடைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாடசாலைக்கு ஒரு மாணவன் போதை வஸ்துவை கொண்டு அவன் போதை பாய்ப்பதற்காக வேண்டி மாணவர்களுக்கு விற்பனை செய்தானாம். அவனுக்கு தற்பொழுது போதைக்கு பணம் இல்லாததினால் அவன் என்ன செய்தான், தூள்களை கொண்டு விற்பனை செய்தவன். எமது பிரதேசத்தில் நடந்த சம்பவம் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். வீட்டில் இருந்த உம்மம்மாட சுகர் குளிசு, கொலஸ்ட்ரால் குளிசு, பிரஷர் குளிசை எல்லாம் சேர்த்து அப்படியே இடிச்சு தூளை கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். கடைசியில அந்த மாணவர்களை வைத்தியர்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இது போதை வஸ்துவல்ல, இது சுகர் கொலஸ்ட்ரால் இப்படியான டேப்லெட்டை அப்படியே இடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள். எவ்வளவு கேவலம் சகோதரிகளே. பெண்கள் ரீதியாகவும் சில இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, சில மாகாணங்களிலே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு சொல்லுவது? பெற்றோர்கள் சரியாக பிள்ளைகளை வளர்க்காததினால், மார்க்கத்தை சொல்லி கொடுக்காததினால் ஒரு காலம் இருந்துக்கு வாப்பா பிள்ளைய பிடிச்சு கையில பிடிச்சு தொப்பிய போட்டு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வருவார். இன்றைக்கு எங்கட இளைஞர்கள்ட்ட சொந்தமா தொப்பி இல்லை. ஏன்? திருமணம் நடத்துகின்ற பொழுது வழி சொல்ல வார மாமனாருக்கும் தலையில தொப்பி இல்லை, மாப்பிள்ளைக்கும் தொப்பி இல்லை. எப்படி இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு நாங்கள் வாழ்ந்தோமோ இன்று எல்லாமே மங்கி போய் கொண்டிருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை. நாம போதையை பத்தி பயான் பண்ணினாலும் போதை பாவிக்கிறவனோ விற்பனை செய்யறவனோ பெரும்பாலும் பள்ளிக்கு இருக்க மாட்டான். அவன் எங்கனான இடத்தை நின்று கொண்டிருப்பான். அவனுக்கு தான் அந்த நசீபம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஆனால் இதற்கு யார் பதில் சொல்லுவது? எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக வளர்க்காமல் போதைக்கு அடிமையாக்கிவிட்டு நாம மட்டும் உம்ரா போய் ஹஜ்ஜி செஞ்சு முன்சபுல தொழுது ரமலான் முழுக்க நோன்பு நோற்று தர்மம் செஞ்சா நாம சொர்க்கம் கிடைச்சிருமா? பிள்ளைகளை ஒழுங்காக நாங்கள் வளர்க்காததற்காக வேண்டி பிள்ளை கேடுகட்டு உலகத்தில முசீபத்தாக போதைக்கு அடிமையாகி வாழ்கின்ற ஒரு பிள்ளையை நாம உருவாக்கி விட்டு மௌத்தாவினா அவர் எவ்வளவு பெரிய அமல் செஞ்ச உம்மா வாப்பா இருக்கட்டும்,
கபூர்ல அம்மா அப்பாவும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று சமூகத்திலே சிறு வயதிலே விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலே விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவசரமாக அதிகமான திருமண விவகாரத்துக்கு இளம் ஜோடிகள். என்ன காரணம் என்று பார்த்தா, எங்கட வாலிபர்கள் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி விட்டார். அவர்களுடைய வாழ்க்கைக்குள் பிரச்சனையாகி விடுகிறது. பிள்ளைகளோடு சின்ன வயசில விதவைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமூகத்தில். இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? இன்று சமூகம் கேடுகட்டு போவதற்கு முக்கிய காரணமாக, பாவங்களுக்கெல்லாம் தலைமை பாவமாக இருப்பது இந்த போதை. இந்த போதைக்கு நாங்கள் யாரும் எந்த வகையிலும் கூட்டு சேர முடியாது. பெற்ற மகன் போதை பாவிக்கிறானா, நீங்க அல்லாவை பயப்படக்கூடிய ஆளா இருந்தால் நீங்க அவனை பிடித்து கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் வியாபாரம் செய்கிறாரா, அதனாலதான் அவர் குடும்பத்தை வழிநடாத்த முடியும் என்றால் கேவலம் இந்த போதை வியாபாரம் செய்யறதை விட அப்படியான போதை வியாபாரி போய் ரோட்டில கையேந்தி பிச்சை எடுக்கலாம். போய் பிச்சை எடு என்ற அவ்வளவு கேவலமான ஒரு சமூகத்தை இல்லாமலாக்குகின்ற, கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரிகளே. எங்கள் சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகிவிட்டால் நாளைய சமுதாயத்தில் யார் எங்கள் சமுதாயத்தை ஆளுவது? கல்விமான்களை உருவாக்கலாமா? சரியான தகுதியான தலைவர்கள் வருவார்களா? கல்விமான்கள் வருவார்களா? எமது சமூகத்துடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சூழல் குறைந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேருக்கு ஜும்மா இல்ல, பயணம் போறண்டா வெள்ளிக்கிழமையில போவோம். வாப்பாட தலைமையில குடும்பத்தோட பேன்ல பஸ்ல பயணம், அந்த குடும்பத்துக்கே ஜும்மா இல்லை. எப்படி பரக்கத்து வரும்? எப்படி அல்லாஹ்வுடைய அருள் வரும்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? ஜும்மா இல்லாமல் அது என்ன பயணம்? அல்லாஹ்வுடைய சாபம் அல்லவா இறங்கும். அதற்கு பிறகு என்னை நடந்து மௌத்தாகி அல்லது ஏதாவது விபத்தாகி விட்டால் இதை பொறுப்பெடுப்பது யார் சகோதரிகளே? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவெல்லாம் தியாகம் செய்தாங்க எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள். அவர்களுடைய தியாகத்தை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தோமா? அதே உஹது யுத்தத்தில்தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி கொல்லப்பட்டாங்க? நெஞ்ச பிளந்து ஈர கொழுந்த வெளியில எடுத்து கடிச்சு துப்பி அப்படியே போட்டது மாத்திரமல்ல, அவங்களோட காதுகள், மூக்கு, விரல்கள், கை விரல்களை எல்லாம் கயிற்றில கட்டி தொங்க விட்டிருந்தார்கள் சகோதரிகளே. எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு, சப்பி துப்பப்பட்ட இந்த ஈர துண்டை பார்த்துவிட்டு, ஈர கொழுந்தை பார்த்துவிட்டு, கயிற்றிலே கட்டப்பட்ட அவர்களுடைய விரல்கள், அவர்களுடைய மூக்கு, காதுகளை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ற மாமி பக்கத்திலே இல்லை என்றா. சஃபியா ரலியல்லாஹு தஆலா பக்கத்திலே இருந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய மாமி, என்ற மாமி மட்டும் இங்க பக்கத்திலே இல்லைண்டா, இந்த சாச்சாவுடைய ஜனாசாவை பறவைகளுக்கு நான் தின்ன கொடுத்திருப்பேன். நாளை மறுமையில இந்த சாச்சா பறவையுடைய வயிற்றிலிருந்து வரட்டும் என்று விட்டிருப்பேன். இந்த மாமி பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்சா நாயகத்தை நினைச்சு அவர்களுக்கு பெரும் கொண்ட கவலை, நினைச்சு தேமி அழுவார்களாம் சகோதரர்களே. எவ்வளவெல்லாம் தியாகம் செய்து பாதுகாக்கப்பட்ட எம்முடைய இஸ்லாம், இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு பேர் போதை கடத்தைக்காரர்கள், போதையில் அடிமையாக்கப்பட்டவர்கள். எவ்வளவு கேவலம் சகோதரிகளே. சில வாலிபர்களை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவரை தெரிஞ்சாலே அவ்வளவு ஏற்றுவார்கள். இன்னைக்கு எங்கட வாலிபர்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆளா இருப்பார். முட்டங்கால் விளங்குற மாதிரி கலிசன் கேட்டா பேசலாம். வெக்கம் இல்லாம பெண்களுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில முழங்கால் தெரிகிற கலிசனை போட்டுட்டு திரிகிறான் எங்கட வாலிபன். எங்கட குடும்பம், எங்கட பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் சகோதரர்களே. எங்களுடைய சமூகம் போற போக்கை பாருங்கள்.
அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் சமூகத்திலே மாற்றம் வர வேண்டும். யார் யாராவது அற்பமான இந்த கேவலமான தொழில்களில் ஈடுபடுகிறார்களோ, சில இடங்கள்ல பார்க்கிறோம், ஜும்மா இங்க நடக்குது, சில முதலாளிமார் இன்னமும் ஜும்மாக்கு வராம வேலையாக்களை போட்டு இன்னமும் அவங்களோட தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாம ஜும்மா முடிஞ்சு நாம வீட்டை போறோம், முதலாளி அவரு ஊத்த உடுப்போட வீட்டை போறாரு. இப்ப தொழில் முடிஞ்சா என்ன செய்யற மௌலவி என்ற தொழில் அப்படியே அல்லாட்ட போய் செல்லலாமா? என்ன செய்யற அல்லா என்ற தொழில் அப்படி என்று சொல்லலாமா? கூட வேலை செய்யற ஆட்களுக்கும் ஜும்மாக்கு நேரம் ஒதுக்காம சில முதலாளிமார்கள், அந்நிய மதத்தவர்களுக்கு கூட தெரியும் ஜும்மா முஸ்லிம்களுக்கு ஜும்மா கடமை, வெள்ளிக்கிழமையில நேரத்துக்கு தொழுகைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று உலகம் பூராவே ஒரு சட்டம் ஒன்றிருக்கி நம்ம ஊர்ல சில முதலாளிமார் கூட வேலை செய்யறாக்களை ஜும்மாக்கு அனுப்பாம வச்சு கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியானவர்கள் எல்லாம் சமூகத்தில போதை விற்பனை செய்கிறவர்கள், சுயநலத்திற்காக வேண்டி அடுத்த மக்களை சீரழிக்கிற போதைக்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை முதலீடு செய்கிறவர்கள், ஜும்மாவுக்கு அனுப்பாம தொழில் செய்கிறவர்கள், கேவலமான விடயங்கள்ல ஈடுபடுகிறவர்கள், இப்படியானவர்கள் சமூகத்தில் இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? எப்படி பரக்கத் கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாரையும் பற்றி நாம் விமர்சிப்பது நோக்கமல்ல. எங்கள் சமூகத்திலே மாற்றம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எங்கள் ஊரிலே ரஹ்மத் செய்து விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்கள் சமூகத்துக்கு பரக்கத் செய்து விடுவாயாக. எங்கள் சமூகத்திலே யார் யாரெல்லாம் போதைக்கு அடிமையாகி இருக்கின்றார்களோ யா ரப்பே, அப்பாவி அந்த இளைஞர் யுவதிகளுக்கு யா ரப்பே நீயே வழியை காட்டி விடுவாயாக. அதை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடுவாயாக. யார் யாரெல்லாம் உன்னை மறந்து இப்படியான போதையை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு முதலீடு செய்து கொண்டிருக்கிறார்களோ யா ரப்பே, அவர்களுக்கு உன்னை பற்றி அச்சத்தை கொடுத்து விடுவாயாக. யா ரப்பே, எங்கள் சமூகத்தை பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் சமூகத்தை பாதுகாத்து விடுவாயாக. எதிர்கால எங்கள் சந்ததிகளை ஆளுமை மிக்க மூமின்களான தக்குவா உள்ளவர்களாக எங்கள் சமூகத்திலே தலைவர்கள் தலைவிகளை உருவாக்கி தந்து விடுவாயாக. யா ரப்பே, எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வாஹிரத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم. ما دامت السماوات والأرض، أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال
نبينا محمد صلى الله عليه وسلم من صلى عليه صلاة واحدة صلى الله عليه بها عشرة رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء راشدين امير المؤمنين سيدنا ابي بكر الصديق رضي الله تعالى عنه، وامير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وامير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وامير المؤمنين سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنه، وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن شفتي الشهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وساداتنا حمزة والعباس رضي الله تعالى عنهما، وأمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم اجعل فلسطين وغزة آمنا مطمئنا ومسجد الأقصى وجميع بلاد المسلمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا في النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المسوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله جل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.